இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வீடாங்க. இப்போ வந்து மணி 12 ஆகுது. கேக் கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜா வருவார். ஒரே ஆளுங்க நேத்ரா வீட்டுக்கு போலாம் மழை வர்ற மழை தூங்கிட்டு கப்புன புடுங்க தூங்கிட்டுடும் காவிய அழுகுறா. எந்த ரெடி இங்க பாரு கேக் பார்த்தா அழுவா. எனக்கு கூப்பிடலை. நாம தானே 2 பேரும் அழுவா தானே. ஒன்று மட்டும் எதிரில அதே சரியான கூப்பிடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ கலை மேட சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒன்று கொடுங்க ஃபஸ்ட். கொஞ்சமா கிரீம் நிறைய இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ராஜா தான் வந்துட்டாங்கன்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. வரைக்கும் ஒரு துணி எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கல. நான் ஏதோ பழைய கிழிஞ்ச துணி தான் போடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் கொடுப்பாரு. என்ன இந்த கேக் கூட்டும் போதெல்லாம் இடிப்பா சேரல. ஆமா நேத்திர க்ரீம் கொடுக்காதீங்க, க்ரீம் மட்டும் தராதீங்க. கேக் இருந்தால் கொடுங்க. என்ன க்ரீம் போட்டிருக்கான்னு போதும். ரெடிமேடாக இருந்தால் இப்படி தான். நாங்கள் வந்து சொல்லி செய்யும்போது கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். நேத்ரா தூங்கல. காலை எப்படி ஸ்கூல் போவேன்? அவளே இருந்துச்சுடா ஆண்டிக்கு கொஞ்சமா கரெக்டாக சார். அதெல்லாம் போச மாட்டேன். ரத்தம் வந்துடும். என்ன அந்த பொம்பளை தூக்கு போட்டுட்டாலாம் அப்புறம் போடுவா. அதான் அங்க உட்காந்து